ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது தனுசு மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா 16/1/2026. அப்போ அந்த மகர மனையில் செவ்வாய் உச்ச பலம், அதாவது ஸ்ட்ராங்காக இருந்து பலனை கொடுக்க போகிறார். ஸோ எது வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 2026 23ஆம் தேதி வரை. அப்போது செவ்வாய்ங்கிறது யாரு? சகோதர காரக கிரகம், தைரிய வீரியத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர். வீடு சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரர், நிலத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர், விளையாட்டு சார்ந்த விஷயங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், அதே போல சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? மகரத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால, அதாவது 16/1/2026 23/2/2026 வரை இந்த 39 நாட்கள் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். இது மிதுனராசி அன்பர்களுக்கு யாரு இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா, ஆறுக்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் தான். உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். அப்போ இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஆறுக்குரியவனுடைய வேலை அதிகமா செய்யுமா, இல்லை லாபத்தை கொடுக்கக்கூடியவனுடைய வேலையை அதிகமா செய்யுமா அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தனது 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 8-11 கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வழிகளை கொடுத்து லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கும். அப்போ 8ஆம் இடம் என்றால் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், விபத்து, அசிங்கம், அவமானம், இப்படி என்ன சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலமாக அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ இதுவரைக்கு வழிகள் என்று சொல்லி கொண்டிருந்த, இதுவரைக்கு லாபத்தை கொடுக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இப்போ அப்படியே லாபகரமாக உங்களுக்கு மாறப்போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும். என்ன அதிர்ஷ்ட வாய்ப்பு தரும்? தொழிலில் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் கொடுக்கும். தொழிலில் திடீர்னு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இது வரைக்கும் வேலையே கிடைக்கல, 1 மாதம் 2 மாதமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இது ஒரு நல்ல அமைப்பு. நீங்கள் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும். அந்த கடனை நல்ல விதமாக யூஸ் பண்ணிட்டா புத்திசாலித்தனம். ஏன்னா 6ஆம் இடம் என்பது கடனை கொடுக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா கடன், அந்த 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அப்போது 6க்குரியவன் தனக்கு 3ல் இருக்கு. அப்போ கடனை வளர்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ கடனை தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்வது மிதுனத்துக்கு சிறப்பு. சார் எதிர்ப்பு பகையை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 6ஆம் அதிபதிங்கிறது உங்களுடைய எதிரியை குறிக்கக்கூடிய இடம்.
அப்ப எதிரி வலிமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். அப்ப எதிரி என்று இருக்கக்கூடியவன் உங்களுக்கு இந்த காலகட்டம் வலிமையாக இருக்கா? அப்போ போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும். ஈஸியா ஜெயிக்க முடியாது. போராடி ஜெயிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு யார் எதிரி அப்படிங்கிறத காண்பிக்க வைக்கும். இதுவரைக்கும் இல்லாம யாரை நம்புறது, இவன் எதிரியா கூட இருக்கிறவங்க எதிரியான்னு தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இவர் தான் எதிரி, இவருக்கு தான் நமக்கு போட்டி பொறாமையாக இருக்க போகிறது, இவர் தான் நமக்கு இதுக்கு தடங்கல் செய்ய போறார் அப்படி என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இப்போ அமைய போகுது. ஹெல்த்தில் கேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான். ஏன்னா ஆறுக்குரியவன் 8ல் இருக்கார். கண்டிப்பாக உடல்நலத்தில் அக்கறை எடுப்பீர்கள். இதுவரைக்கும் எடுக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இப்போ கேர் எடுக்கணும், நம்ம உடம்பை பார்க்கணும், நம்ம ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வுகள் கண்டிப்பாக வரும். சரி, ஏற்கனவே ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அதுக்கு விடை கிடைக்கும். ஒரு நல்ல டாக்டருக்கு போகக்கூடிய அமைப்பு, நல்ல ஆஸ்பத்திரி போகக்கூடிய அமைப்பு, அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு உருவாக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஹெல்த்தில் கேர் எடுப்பீர்கள். இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்று வேண்டாம் அப்படின்னா அதை முடிச்சு விடுவீங்க, இல்லைன்னா அதில் போய் வெற்றி பெறுவீங்க. ஸோ இதில் 2ல் 1 பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். இந்த டிராவலில் கவனமாக இருக்கணும். என விபத்து, வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய இந்த மிதுனத்துக்கு இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வது சிறப்பு. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 16/1/2026 28/1/2026 வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். அப்போ அந்த உத்திராடம் என்பது என்ன அப்படின்னா சூரியன் நட்சத்திரம். அப்போ சூரியன் நட்சத்திரத்தில் அப்போ ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தகப்பன் சார்ந்த விஷயங்கள், அதாவது அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதும் அல்லது அப்பாவோட சண்டை போடாமல் இருக்கிறதும், ஸோ அந்த அப்பாவை கேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் அரசாங்கத்தினுடைய அரசு சார்ந்த விஷயத்தில் அதாவது என்ன, ஒரு கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் உண்டா, அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் உண்டான்னா நிச்சயமாக உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் அந்த அரசாங்கனுடைய விதிமுறைகள் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக பேணி காட்பது இந்த மிதுனத்துக்கு சிறப்பு என்பதை ஆழமாக உங்கள் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அது எப்போ சார் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் சொல்ல போனால் எந்த காலகட்டம்னா 29/1/2026 14/2/2026 வரை திருவோணம் அப்படின்னா சந்திரன். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த சந்திரனுங்கிறது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்கு. இதற்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணும்போது பணத்தை கொடுக்கும், பொருளாதாரம் கொடுக்கும், திடீர் பண வரவு, திடீர் பொருளாதார ஏற்றங்கள், கொடுத்த பணம் ரிட்டர்ன் வருவது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே 8ஆம் இடத்திலிருந்து நடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 3ஆம் நபர்களை நம்பி எதையும் செஞ்சிடக்கூடாது. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணத்தை, அதாவது என்ன சொல்கிறது, முன்பின் தெரியாதவங்களுக்கு ஏதாவது அந்த பண விஷயத்தில் கவனமாக நடந்துக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செவ்வாய் சந்திரன். அப்போது செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாலே ஒரு நல்ல யோகம், மங்களகரமான விஷயங்கள் நடக்க போகுது குடும்பத்தில். அதில் எந்த பிரச்சனை இல்லை. குடும்ப உறவுகள் நல்லா இருக்க போகுது, இதில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா, அந்த சந்திரன் என்பது தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான். அப்போ தாயினுடைய ஹெல்த்தையும் பார்க்கணும்.
அப்போ தாய் தந்தையர்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டம் மிதுனராசி என்பவர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பேச்சில் கடினம் இருக்கக்கூடாது. அந்த 2ஆம் இடம் பேச்சு, அது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தை போகும்போது அந்த பேச்சும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், டெம்ட் ஆகக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் குறைத்து கொள்வது நல்லது என்பதை மனசில் பதிய வச்சுக்குங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா தனவரவு, பொருளாதார வரவு, குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் நடப்பது, இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருன்னா அவிட்ட நட்சத்திரம், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே பிரயாணம் பண்ணுறார். அது எப்போ? 15/5, அதாவது 15/2/2026 23/2/2026 வரை மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். வலிமையாக இருக்க போகிறார். லாபம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த செவ்வாய் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சூப்பர். விளையாட்டுத்துறையில் ஆர்வத்தை காமிக்கும். இதெல்லாம் அந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ செவ்வாய் வலிமை பெறப்போகிறது, தைரிய வீரியம் பெருக போகிறது. அப்போது சகோதர வகையில் மட்டும், இந்த அகம் சார்ந்த விஷயத்தில், சகோதரர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. இந்த மிதுனராசி என்பர்கள் சகோதர உறவுகளில் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குங்க, செக் பண்ணிட்டா போது. மற்றபடி இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு ஏற்றத்தையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கோடிக்கணக்கானவர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். இன்னொரு துல்லிய பலன், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆட்சி பலத்தோடு இருக்கா, வலிமையாக இருக்கா, திக்பலத்தோடு இருக்கா, நீச்சமாக இருக்கா, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சம்நாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, இந்த 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.